பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் பண்ணீங்க அப்படின்னா, அந்த 4:30 to 6:30 அந்த பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் பண்ணீங்கன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்கனால பிரிஞ்சு போகவே முடியாது. அது வந்து அவ்ளோ தூய்மையான ஒரு நேரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தங்கிறது தூய்மையான நேரம். அது இறைவனுக்கு. நமக்கு கிடையாது. நமக்கு கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு என்னென்ன பண்ண சொல்றாங்க? சாமி வழிபாடு நெறைய சொல்றாங்க சார். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீராடணும். இறைவனுடைய கீர்த்தனைகளை சொல்லணும். கேட்கறது. இறைவனுடைய செயல்பாட்டை தொடங்கலாம். எல்லாமே அது இறைவனுக்காக குறிக்கப்பட்டது. பிரம்ம முகூர்த்தங்கிறது இறைவனுக்காக. இறைவனை துதிக்கிற நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னா இறைவன் அதுக்கு குறை சொல்லலாமா? அப்போ ஏன் அந்த நேரத்துலன்னா, இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் ஆக்சிஜன் லெவலு ஒரே மாதிரியாக இருக்கும். எப்படி? ஆக்சிஜன் லெவல் சயின்டிஃபிக்காக இறைவனோட அமைப்பில் எடுத்துக்கிட்டோம்னா, இவர்கள் நினைக்கிற சக்தியும் அவங்க நினைக்கிற சக்தியும் ஊடுருவி போகும்னு அர்த்தம். அந்த நேரத்தில் 2 பேர்த்துடைய அமைப்பும் ஊடுருவி போகும். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தை சொல்கிறது. ஆனால் பிரம்ம முகூர்த்தங்கிறது இறைவனுக்கு உகந்த நேரம். அதே மாதிரி தான் சித்திரை மாதம் இறைவனுக்கு உகந்த நேரம், ஆடி மாதம் இறைவனுக்கு உகந்த நேரம், புரட்டாசி மாதம் இறைவனுக்கு உகந்த நேரம், மார்கழி மாதம் இறைவனுக்கு உகந்த. அதனால தானே இந்த மாதத்துலையெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து சமநிலையில் இருக்கும். அப்போ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ இதே அமைப்பு தான் நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான. அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது எல்லாத்துக்கும் ஒற்று போகாது. ஒரு சிலர் வெளிச்சத்தில் தாலி கட்டினா நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் வெளிச்சம் வர நேரத்தில் தாலி கட்டினா நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் உச்சிகால நேரத்தில் தாலி கட்டினா நல்லா இருப்பாங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறீங்களா 10 மணிக்கு மேலே தானே போய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் 6 மணிக்கு பண்ணணும் நல்ல நேரம் இருக்குன்னு சொன்னால் பண்ண முடியுமா? அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டைம் மாற்றிப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கோயில் போய் தாலி கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மாலை மாற்றி மீண்டும் கையெழுத்து போடுவாங்க. இதைத்தானே பண்ணுறாங்க. வேறு ஏதாவது பண்ணுறாங்களா? அப்போ அவங்களுடைய அமைப்பு அங்கே 2 இடத்துல செயல்பட்டுருதா? அதில் எந்த இடம் ஏதாவது ஒரு இடம் பாதிப்பாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை பாதிப்பாகுது.